திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெண்கள் தொடர்பான சமூக நீதி என்பது எப்படிப்பட்டது என்பதை நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு மசோதாவை இவர்கள் தோற்கடித்ததன் மூலமாக அந்த தோல்வியை பட்டாசு வெடித்து மு.க.ஸ்டாலின் அவர்கள் கொண்டாடியதன் வாயிலாக தமிழக பெண்களுக்கு தெளிவாக தெரியப்படுத்திவிட்டார்கள். இவர்களை பொறுத்தவரை பெண்கள் பெண்கள் சமூக நீதி, பெண்கள் பிரதிநிதித்துவம் என்றால் மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை, இந்த பேருந்துகளில் இலவச பயணம், இத்தோடு நிப்பாட்டிக்கணும். பெண்கள் எம்பியா வரக்கூடாது. பாராளுமன்றத்தில் 33% 1/3 அவங்க கம்பல்சரியா உட்காருவாங்க. 1/3 கம்பல்சரி அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா 50% சரி பாதி பெண்கள் எம்பியா உட்காருவாங்க. இதெல்லாம் திமுக விரும்பல. இந்த வடிவேலு காமெடி ஒன்றில் வரும், பழக்க வழக்கம்லாம் வாசலோட தான், வந்தாங்களா போனீங்களான்னு இருக்கணும், வீட்டிலலாம் உட்காரக்கூடாதுன்னு சொல்லி வடிவேலு சொல்லுவார். அந்த மாதிரி பெண்கள் சமூக நீதி என்று சொன்னால் பஸ்ஸில் இலவச பயணம், மாதம் 1000 ரூபாய், இத்தோடு நிப்பாட்டிக்கோங்க, எம்பி ஆகணும்னா ஆசைப்படாதீங்க என்று இன்றைக்கு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தமிழக பெண்களிடம் முகத்தில் அறந்ததை போல சொல்லியிருக்கிறார். இது தமிழக பெண்களினுடைய மனசாட்சியை உலுக்கி இருக்கிறது. இந்த தேர்தல் ஒரு புறம் பெண்கள் சுயமரியாதை, இன்னொரு புறம் திமுக என்று இருக்கிறது. பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் தமிழகத்தில் கட்டுக்கடங்காமல் இருந்து கொண்டிருக்கிறது. எல்லா வயது பெண்களும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆட்படுத்தப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள். இதை திமுகவினுடைய கூட்டணியில் அங்கம் வகிக்கிற பிரேமலதா அவர்களே சொல்கிறார். ஏன்னா அவங்களும் ஒரு பெண் தானே, மனசாட்சியை உறுத்தி அவங்களே சொல்றாங்க, பாலியல் வன்கொடுமைகள் தமிழகத்துல பெண்களுக்கு எதிராக இருக்கிறது. இப்படி பெண்களுக்கு எதிரான பெண்களுடைய சுயமரியாதையை உரசி பார்க்கிற செயல்களில் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டே இருக்கிறது. அதற்கு தமிழக பெண்கள் இந்த முறை ஒரு உரிய பதிலை அளிப்பார்கள் என்று எல்லோரும் நம்புகிறோம். அடுத்ததாக, இந்த மசோதா, இந்த டீலிமிட்டேஷன் பில் அப்படிங்கிறது தோற்கடிக்கப்பட்டது பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவத்தை இவர்கள் காலி செய்திருக்கிறார்கள். எப்படி கச்சத்தீவை தாரை வார்த்தது, முல்லை பெரியாறு உரிமையை தாரை வார்த்தது, காவிரி நதிநீர் உரிமையை தாரை வார்த்தது போன்ற வரலாற்று துரோகங்களை திராவிட முன்னேற்ற கழகம் தமிழர்களுக்கு செய்ததோ, அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று துரோகம் இந்த டீலிமிட்டேஷன் பில்லை இவர்கள் ஆதரிக்காமல் அதை தோற்கடித்தது. இது மகளிர் உரிமைக்கு மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, தமிழ்நாடு உரிமை சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்றத நான் ஏன் அழுத்தி சொல்றேன் அப்படின்னா, இன்றைக்கு நமக்கு 39 எம்பி இருக்காங்க. இந்த சட்டம் பாஸ் ஆகி வந்திருந்தது அப்படின்னு சொன்னா நமக்கு 59 எம்பி கிடைச்சிருப்பாங்க. இந்த 59 எம்பி நமக்கு கிடைச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா பாராளுமன்றத்தில் நம்முடைய குரல் இன்னும் வலுவாக நமக்கு கிடைத்திருக்கும். இன்றைக்கு தமிழகத்துல பல தொகுதிகளில் 15 லட்சம் 20 லட்சம் மக்கள் தொகை இருக்கு. ஆரம்பத்துல 1950 இந்திய பாராளுமன்றத்துல இந்திய அரசியலமைப்பு சட்டம் முன்வைக்கப்பட்ட போது அண்ணல் அம்பேத்கர் என்ன சொன்னார்னா, நம்முடைய நாட்டுல மக்களுக்கான பிரதிநிதித்துவம் 5 லட்சத்திலிருந்து 7.5 லட்சம் பேருக்குள்ள ஒரு எம்பி பிரதிநிதித்துவம் இருக்கணும். 5 லட்சம் பேர்ல இருந்து 7.5 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி பாராளுமன்றத்தில் அவருடைய குரல் ஒலிக்கணும். அப்பதான் மக்களுக்கான திட்டங்களை, மக்களுக்கான உரிமைகளை பாராளுமன்றத்தில் ஒலிக்க முடியும் என்று அண்ணல் அம்பேத்கர் கருதினார். ஆரம்பத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஷரத்து 81, 82 இது குறித்தான ஷரத்து இப்படித்தான் இருந்தது. அதற்கு பிறகு அது மக்கள் தொகை அடிப்படையில் என்று மாறியது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் சொல்றது போல மக்கள் தொகை அடிப்படையில் அப்படிங்கிறது, அந்த கான்செப்ட் புதிதாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வரவில்லை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையாக இது இருக்கிறது. இவங்க என்னன்னா, திடீர்னு நாங்கெல்லாம் மக்கள் தொகை நாங்கெல்லாம் கட்டுப்படுத்தணும், இந்திரா எல்லாருக்கும் கம்பல் பண்ணி எமர்ஜென்சி பீரியட்ல கருத்தடை ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணும்போது நாங்கள்லாம் அது கோஆப்ரேட் பண்ணோம், வட மாநிலங்கள்லாம் கோஆப்ரேட் பண்ணல, மக்கள் தொகையை நாங்கள் கட்டுப்படுத்துறதுனால எங்களுக்கு இந்த தண்டனையான்னு கேட்குறாங்க. ஏதோ புதிதாக மக்கள் தொகை அடிப்படையில் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வருவதை போன்ற ஒரு பிரம்மையை
ஒரு பொய் புனவை திமுக ஏற்படுத்தி இருக்கிறது. ஆக்சுவலா என்னன்னா, ஒரிஜினலாவே கான்ஸ்டிடியூஷன்லயே இது மக்கள் தொகை அடிப்படையில தான் இருக்கு. ஷரத்து 81, 82 இப்படிதான் இருக்கு. இன்றைக்கு இதிலிருந்து தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டிற்கு ஒரு பெரிய பிரிவிலேஜை தருவதற்காக பாஜக அரசு முயற்சி செய்தது. அதைத்தான் திமுக இன்றைக்கு தோற்கடித்திருக்கிறது. இன்றைக்கு அஸ் இட் இஸ் ஷரத்து 81, 82 நீங்க அப்படியே விட்டீங்க அப்படின்னு சொன்னா, நம்முடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை 39 இருந்து 32 குறைந்துவிடும். ஏன்னா ஷரத்து 81, 82 இப்ப இருக்கிறது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி லேட்டஸ்ட் மக்கள் தொகை கணக்கு சென்சஸ்கின் அடிப்படையில எம்பிக்களுடைய எண்ணிக்கையை நீங்க கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். அந்த எண்ணிக்கை 550க்கு மேல மாறிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கிற சரத்து. இதைத்தான் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலமாக மாற்ற வேண்டும் என்று பாஜக அரசு முடிவு செய்தது. சாதாரணமா ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா பெரும்பான்மை இருந்தா போதுமானது. அந்த பெரும்பான்மை பாஜகவிடம் இருக்கிறது. ஆனா ஒரு சட்ட திருத்தம், கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு சட்ட திருத்தம், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும்னு சொன்னா 2/3 மெஜாரிட்டி தேவைப்படுது. அப்போ எதிர்க்கட்சிகளுடைய ஆதரவு இருந்தால்தான் பெண்களுக்கான இடஒதுக்கீடோ இல்லை டீலிமிட்டேஷனோ கொண்டு வர முடியும். அந்த விஷயத்தை தமிழர்களுக்கான உரிமை கொடுக்கப்படுகிற ஒரு விஷயத்தை, உரிமை ரெப்ரசன்டேஷன் அதிகப்படுத்துற ஒரு விஷயத்த தமிழர்களுக்கான ரெப்ரசன்டேஷன் எதிராக இருப்பதை போன்று மனசாட்சியே இல்லாம இந்தி கூட்டணியை சார்ந்த இந்த கட்சிகள் எல்லாம் புரட்டுறாங்க. 2026 ஆண்டிற்கு பிறகு எடுக்கப்படுகிற லேட்டஸ்ட் சென்சஸ் அடிப்படையில தான் மாற்றணும்னு சொல்லி ஷரத் 82 இப்போதைக்கு சொல்லுது. அதான் லாஸ்ட் அமெண்ட்மெண்ட் வாஜ்பாய் பீரியட்ல கொண்டு வந்தது. அதன்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை 39 இருந்து 32 குறையும். இப்போ என்ன அதுல சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா, லேட்டஸ்ட் அமெண்ட்ல சென்சஸ்ன்றதை எடுத்துட்டு எந்த சென்சஸ்ங்கிறத சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிவு பண்ணிக்கலாம். அந்த அடிப்படையில 2011 ஆண்டு எடுத்த சென்சஸின் அடிப்படையில இப்போ நம்ம வந்து டீலிமிட்டேஷன் பண்ணலாங்கிறது சட்ட திருத்தம். 2011 சென்சஸ் அடிப்படையில பார்த்தா நமக்கு வந்து 59 சீட்டு தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும். நீங்க கம்பேர் பண்ணி பார்க்குற உத்தரப்பிரதேசத்துக்கு 120 சீட்டு கிடைக்கும். இதுதான் இப்போதைக்கு சொல்லியிருக்கிற மத்திய அரசாங்கம் வெளிப்படையாக அறிவித்திருக்கிற கால்குலேஷன். இப்போ 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 அஸ்ஸாஃப்னா நமக்கு வந்து 39 சீட் இருக்கு. உத்தரப்பிரதேசத்துக்கு 80 சீட் இருக்கு. நாளைக்கு நமக்கு 59 ஆகும், உத்தரப்பிரதேசத்துக்கு 120 ஆச்சு அப்படின்னு சொன்னா அதே ரேஷியோ தான் தொடர போகுது. இன்ட்டு 2 39 ரவுண்ட் பண்ணிங்கன்னா 40 இன்ட்டு 2 80. இந்த பக்கம் 59 ரவுண்ட் பண்ணிங்கன்னா 60 இன்ட்டு 2 120. நமக்கு கிடைக்க போகிற ரெப்ரசன்டேஷனில் எந்த விதமான பாதிப்பும் வரப்போவது கிடையாது. இப்போ உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து அந்த சட்டத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சட்டம் பற்றின சின்ன ஒரு அறிவு இருக்கிறவங்க கூட அப்படி பேச மாட்டாங்க. சட்டம் அப்படிங்கிறது இதற்கு அப்புறம் எத்தனை முறை நம்மளுடைய எம்பிஸ் மாற்றப்பட்டாலும், எத்தனை முறை சென்சஸ் நடந்தாலும் எல்லாத்துக்கும் பொருந்துற மாதிரி தான் சட்டத்துடைய வார்த்தைகள் இருக்குமே ஒழிய, நாளைக்கு நடக்க போறதுக்கு சட்டம் எழுதுறதுக்கு அது ஒன்றும் கதை இல்லை. இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்குன்னா அடுத்த 100 ஆண்டுகளுக்கு என்னென்னலாம் நடக்கணுன்ற விஷயம் தான் அதில் இருக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையும் இப்போ வந்து அடுத்து நடத்த போற டீலிமிட்டேஷன்ல இவ்வளோ நம்பர் இருக்குன்றத சட்டத்தில் கண்டிப்பாக போட முடியாதுங்கிறது சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கும் தெரியும். இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, விமன் ரிசர்வேஷன் 33% கொண்டு வர்றதுக்கு டீலிமிட்டேஷன் எதுக்கு அப்படிங்கிற அறிவுக்கு ஒவ்வாத ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்போ 550 எம்பிக்கு மேல இருக்கக்கூடாதுங்கிறது அண்ணல் அம்பேத்கர் வடித்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற ஒரு அடிப்படை விதி. இதை 850 எம்பிக்கள் அப்படிங்கிற சட்ட திருத்தம் பண்றாங்க. அப்போ எம்பிக்களோட எண்ணிக்கை அதிகப்படுத்துறாங்க. ஒரு ரிசர்வேஷன் புதிதாக கொண்டு வரும்போது சீட்ஸை அதிகப்படுத்தி அதன் மூலமா தான் ரிசர்வேஷன் கொண்டு வர முடியும். அப்பதான் அது வந்து கோர்ட்ல நிற்கும். இப்போ உதாரணத்துக்கு தமிழகத்துல 69% இடஒதுக்கீடு இருக்கு ஓபிசிக்கும் எஸ்சி எஸ்டிக்கும். ஓபிசி எஸ்சி எஸ்டியோட ரிசர்வேஷன், அதாவது ரிசர்வேஷன் ஸ்லாப்ங்கிறது நியாயமா 50%. 50%க்கு மேல ரிசர்வேஷன் போகுது அப்படின்னு சொன்னா சீட்ஸை அதிகப்படுத்தி தான் கொடுக்கணுங்கிறது அடிப்படை விதி. இப்போ இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் வந்துச்சு, 10% அதிகமாக கொடுத்தாங்க. 10% சீட், அதாவது 100 சீட்டுங்கிறது 110 சீட்டா மாத்திட்டு அந்த 10% கொடுக்குறோன்னு சொன்னாங்க. இங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உச்சநீதிமன்றத்துல 69% இடஒதுக்கீடு தமிழகத்துல வாதாடும் பொழுதும் கூட நாங்க சீட்ஸ் அதிகப்படுத்திருக்கோம் தான் வாதாடினாங்க. எனவே இருக்கிற எண்ணிக்கையில இருந்து சீட்ஸ் அதிகப்படுத்தும் போது தான் ஒரு ரிசர்வேஷன் கொண்டு வர முடியும். இப்போ எம்பிஸ் ரிசர்வேஷன்ல உங்களுக்கு வந்து 18% எஸ்சி எஸ்டிக்கான ரிசர்வேஷன் இருக்கு. அடுத்து நீங்க 33% பெண்களுக்கான ரிசர்வேஷன் கொண்டு வரும்போது ரிசர்வேஷனுடைய எண்ணிக்கை 51% மாறும்.
அப்போ 50% வந்து 1% அதிகமாகுது. அப்போ சீட்ஸை அதிகப்படுத்தினாதான் அந்த விஷயத்த பண்ண முடியும். ஏன் இப்போ அவசர அவசரமா பண்றாங்க அப்படின்னு இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. நீங்க ஷரத்து 82ல 2026 வரைக்கும் தான் அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. 2026க்கு மேலே எடுக்கிற சென்சஸை வச்சு நீங்க வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம், அடுத்து டீலிமிட்டேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கு. அப்போ 2027ல ஒரு சென்சஸ் எடுக்கிறான்னு வைங்களேன், சென்சஸ் எடுத்து முடிக்கிறதுக்கே 1 வருஷம் ஆயிடும். அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களுக்கு சீட்ஸும் கம்மியாயிடும். பெண்களுக்கான ரிசர்வேஷனை 2029 பார்லிமெண்ட் தேர்தலுக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாம போயிடும். 2029 தேர்தலையே பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய உன்னதமான நோக்கம். அதனாலதான் இந்த விஷயத்தை இப்பயே பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இப்போ பொதுவா வந்து தேர்தல் நடக்கும்போது பாத்தீங்கன்னா எம்எல்ஏ எலெக்ஷன்ல எம்எல்ஏ கேண்டிடேட் யாருன்னு தெரியும். ஆனா பல இடங்கள்ல எம்பி எலெக்ஷன் நடக்கும்போது எம்பி கேண்டிடேட் யாருன்னே மக்களுக்கு தெரியாது. வெறும் சின்னத்துக்கு ஓட்டு போடுவாங்க. அது ஏன்னு என்னைக்காவது வச்சிருக்கீங்களா? 15 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருக்காங்க, 20 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருக்காங்க. அப்படின்னா அந்த எம்பியால தொடர்ந்து டிராவல் பண்ண முடியல. எம்எல்ஏவுக்கு கொடுக்கப்படுற நிதியை விட எம்பிக்கு கொடுக்கப்படுற நிதி அதிகம். எம்பி நினைச்சா நிறைய விஷயங்களை மக்கள் நல திட்டங்களை மக்களுக்கு செயல்படுத்த முடியும், பார்லிமெண்ட்ல போய் பேச முடியும். அப்படி இருக்கும்போது ஒரு 5 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி, ஒரு 8 லட்சம் பேருக்கு ஒரு எம்பின்னு கிடைச்சாங்கன்னா மக்களை அவங்களால இன்னும் சந்திக்க முடியும், மக்கள் நல சேவைகளை ஆற்ற முடியும். இப்போ 39 எம்பியில இருந்து 59 எம்பி அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை திமுக நமக்கு கெடுத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு இப்ப அடுத்த 2 எலெக்ஷனுக்காவது தள்ளி போயிடும். 2027ல சென்சஸ் எடுத்து அதுக்கப்புறம் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷ போராட்டம், வாஜ்பாய் அவர்கள்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு 30 வருஷ போராட்டம் பெண்களுக்கான இந்த 33% இடஒதுக்கீடை தரணுன்றது. அதை வந்து ராகுல் காந்தியா இருக்கட்டும், இல்ல ஸ்டாலினா இருக்கட்டும், மம்தாவா இருக்கட்டும், இவங்க வந்து வெற்றிகரமா அதை கெடுத்துட்டாங்க. அடுத்த 2 எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் இனிமே வந்து சாத்தியப்படும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த விஷயத்தை கெடுத்து விட்டாங்க. தமிழ்நாட்டிற்கான பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது இப்போ ஒருவேளை அடுத்த மக்கள் தொகை 2027ல நடக்க போற மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் கிடைக்குது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இப்போ இருக்கிறத விட நமக்கு ரெப்ரசன்டேஷன் குறையறதுக்கு தான் நமக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்பயே உத்தரப்பிரதேசத்துடைய மக்கள் தொகை 25 கோடி. அது வந்து நமக்கு குறையறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் 2011 சென்சஸ்க்கு அடிப்படையில இந்த விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் நினைச்சாங்க. அதை வந்து ஸ்டாலின் வழக்கம் போல தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ற ஸ்டாலின் கெடுத்துட்டார். இப்போ நீங்க கேட்கலாம், சார் மக்கள் தொகை அடிப்படையில அப்படிங்கிற அந்த கிரைட்டீரியாவை மாற்ற முடியாதா? ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்து மக்கள் தொகை அடிப்படையில அப்படிங்கிற கிரைட்டீரியாவை மாற்ற முடியாதான்னு நீங்க கேட்கலாம். அண்ணல் அம்பேத்கர் அதை மிக ஆழமாக ரொம்ப அழுத்தமாக வைத்திருக்கிறார். நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனே வந்து பார்த்தீங்கன்னா வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கும். அதாவது இன்றைக்கு மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்படுவதற்கு 6 வருடங்களுக்கு முன்பாகவே அரசியலமைப்பு சட்டம் வந்துருச்சு. அரசியலமைப்பு சட்டத்தில் என்னன்னா மக்களாட்சி, மக்களுக்கு தான் எம்பி, மக்களுக்கு தான் எம்எல்ஏ, மக்களுக்கு தான் பிரதிநிதித்துவம், மக்களுக்கு தான் பாராளுமன்றம், மக்களுக்கு தான் சட்டமன்றம். அதனால மக்கள் தொகைக்கு அடிப்படையில தான் எம்எல்ஏ எம்பிஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான் கான்ஸ்டிடியூஷனுடைய அடிப்படை. இப்போ சட்ட திருத்தம் மூலமாக அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பேசிக் ஸ்ட்ரக்சரை நம்மளால மாற்ற முடியாது, அடிப்படையை மாற்ற முடியாது. இது வந்து கேசவானந்த பாரதி வழக்கிலேயே உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. நீங்க ஒரு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரீங்க, அந்த கான்ஸ்டிடியூஷனுடைய பேசிக் பிரின்சிபல்ஸ்க்கு அது எதிராக இருந்ததுன்னா அந்த அமெண்ட்மெண்ட் செல்லாது. ஆகையில இந்த 81, 82 ஷரத்துகள்ல மக்கள் தொகை அப்படிங்கிற விஷயத்த அது அடிப்படையை நம்மளால மாற்ற முடியாது. இப்போ முழுமையா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டிற்கு கிடைக்க இருந்த மிக முக்கியமான ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்காம போயிடுன்ற ஒரு கேவலமான பொய்யை சொல்லி திமுக தடுத்து நிறுத்தி இருக்கிறது. இந்த வரலாற்று பிழைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தமிழர்களிடம் பதில் சொல்லியாக வேண்டும். ஒரு விஷயம் கவனிச்சீங்கன்னா, அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையை எதிர்த்து பேசுற ஸ்டாலின் அவர்கள் இந்த டீலிமிட்டேஷன் விஷயத்துல ஒரு வீடியோ போட்டிருப்பார். அதுல அண்ணல் அம்பேத்கர் மேலேயே சத்தியம் பண்றேன் அப்படின்னு சொல்லுவார். இதுக்கு பேர் தான் கருணாநிதித்தனம்ன்றது.